السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: ولا يبدين زينتهن إلا ما ظهر منها. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நண்பர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, உருது கவிதைகளில் கசல் என்று ஒரு வடிவம் இருக்கிறது. கவிதை உலகில் அதை ஒரு ராஜ வடிவம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையான சொற்கள், மனித கற்பனை வளத்தின் ஆழத்தை எடுத்து காட்டக்கூடிய கற்பனைகள். எந்த ஒரு கசலும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்காது. அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கசல் கவிதைகள் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார்கள். அவரிடத்தில் ஒரு சமயத்தில், அண்ணன் பற்றி நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, நாங்கள் அதில் படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் என்று கேட்டபோது, இந்தாங்க இதை கேளுங்க என்று சொல்லி ஒரு கேசட் அண்ணன் கொடுத்தார்கள். அஃப்ரீன் என்ற தலைப்பிலான ஒரு கேசட், பங்கஜ் உதாஸ் என்கிற ஒரு அருமையான பாடகர் பாடிய கசல் கவிதைகளுடைய கேசட். ஒரு தடவை கேட்டோம், 100 தடவை கேட்டிருப்போம், அதுக்கு மேலேயும் கூட கேட்டிருப்போம். பங்கஜ் உதாசனுடைய அந்த இனிய குரல், அதையும் தாண்டி அந்த கசல் கவிதைகளில் வெளிப்பட்ட மானுட கற்பனையினுடைய உன்னதம், உண்மையிலேயே கசல் கவிதைகளுக்கு ஒரு தனி ராஜ மரியாதை கவிதை உலகத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு சிறந்த தமிழ் கவிஞர், அவர் அடிக்கடி கேட்பார், இந்த கசல் கவிதைகள் இருந்தால் அதை கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்பார். ஏதாவது தெரியும்னா சொல்லுங்கன்னு கேட்பார். என்னன்னு கேட்டால், சிந்தனைகள் சிறகடித்து பறப்பதற்கு, விரிந்து பறந்து சிந்தனைகளில் செலுத்துறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும்னு சொல்லுவார். கசல் கவிஞர்களைப் போல கவிதா உலகத்தில் சிறகடித்து பறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்றவர் சொல்லுவார். நான் சில அந்த கவிக்கோ அண்ணன் தந்த அந்த அஃப்ரீன் என்கிற அந்த கேசட்டிலிருந்து நான் பாடம் மனதிலே சுமார் 40 வருடங்களுக்கு முன்னால், மனதிலே 40 அல்ல, சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால் பதிந்த அந்த வரிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கவிதை, கசல் கவிதைகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் அடிகள் திரும்ப திரும்ப படிக்கப்படும். அதனுடைய கடைசி அடி படிக்கும்போது அதில் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். கிட்டத்தட்ட ஹைக்கூ கவிதையை போல. ஹைக்கூ கவிதையும் ரொம்ப சுருக்கமான கவிதை வடிவம், மின்னல் போல சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு உரிய கவிதை வடிவம். அந்த கவிதைகள்லையும் அப்படி தான். முதல் ஆரம்ப வரிகள் சாதாரணமாக இருக்கும், அதனுடைய 3வது வரி ஒரு அழுத்தமான மின்னல் வெட்டியது போல ஒரு சிந்தனையை தரக்கூடியதாக இருக்கும். கசல் கவிதைகளும் கிட்டத்தட்ட அது போலத்தான். ஆனால் ஹைக்கூவை விட கசலில் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். ஒரு கவிதை வருது, அதில் சாதாரணமாக கவனிக்க வேண்டியது இல்லை, நிறைய முஸ்லீம் கவிஞர்கள், அதிலும் சூஃபி சித்தாந்த கவிஞர்களுடைய கவிதைகள் பெரும்பாலும் கசல் கவிதைகளில் இருக்கும். அது வெளியில் பார்க்கும்போது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அவங்க அழகு அதிகமாக பாராட்டுவாங்க, மது அதிகமாக பாராட்டுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. அந்த அழகு, அந்த மது என்பதெல்லாம் சாதாரண அர்த்தத்திலான அழகையும் மதுவையும் சொல்லுவதல்ல.
அதே நேரத்தில் சாதாரண அர்த்தத்தில் அதை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் அது சுவையானதாக இருக்கும், அதனுடைய யதார்த்த அர்த்தத்தை கவனிப்பவர்களுக்கு அது மேலும் மேலும் சுவையானதாக இருக்கும். அப்படி ஒரு சில வரிகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேனே, கசலில் உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரக்கூடும். உருது ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இந்த கசலை நாம் ரசிக்க முடியும். ஒரு கவிதை, ஷராபி இத்தினி ஷரீஃபானா சீஸ் ஹே ஆதம். ஆதம்ங்கிற கவிஞர்கள் அவங்களுடைய பேரை அந்த கவிதையில் குறிப்பிடுறது பழக்கம் கசல் கவிதைகளில் இருக்குது. அவர் சொல்கிறார், ஆதம் அந்த மது ரொம்பவும் நல்லது தான். ஷராபி இத்தினி ஷரீஃபானா சீஸ் ஹே ஆதம். மது ரொம்பவும் நல்லது தான். யார் சொல்கிறான்? ஆதம் சொல்கிறாரு. அது அந்த முதவரியே ஒரு ஷாக்காக இருக்கும். என்னடா இது, உலகமே மது தீமையானதுன்னு சொல்லுது, இந்த ஆள் மதுவை நல்லதுன்னு பாராட்டுறாரு அப்படின்னு தோணும். ஷராப் இத்தினி ஷரீஃபானா சீஸ் ஹே ஆதம். திரும்ப திரும்ப அதை படிப்பாங்க. கடைசியில் ஒரு 3 தடவை படித்து முடித்ததுக்கப்புறம் கடைசியில் அவர் அதில் இருக்கிற ரகசியத்தை சொல்லுவார். ஏன் நான் அதை நல்லதுன்னு சொல்கிறேன் அப்படின்ற ரகசியத்தை சொல்கிறாரு. ஷராப் இத்தினி ஷரீஃபானா சீஸ் ஹே ஆதம் கே பி கே ஆதமி சச் போல்தா ஹே சுபஹ் और ஷாம். அதை குடித்ததுக்கப்புறம் தான் மனிதர்கள் உண்மையை உணர்கிறார்கள், காலையிலும் மாலையிலும் என்று அவர் சொல்கிறார். மனுஷன் நிதான சிந்தனையோடு இருக்கும்போது உண்மை பேசுகிறது இல்லை, போதைக்கு ஆனானா தான் உண்மை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி அவர் மது அதனால் சிறப்பானது என்று பாடுகிறார். அது ஒரு ஒரு கற்பனை வளத்திற்கான சாட்சி அது. அதே போல் இன்னொரு கவிதை, அழகு ஒருத்தர் வர்ணிக்கிறார். லோகு தும்கு குலாப் குலாப் கஹ்தே ஹே, லோகு தும்கு குலாப் கஹ்தே ஹே. மக்கள் எல்லோரும் உன்னை ரோஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஜானே ஷபாப் கஹ்தே ஹே, இளமையின் உயிரே நீதான் என்று சொல்கிறார்கள். ஆப் ஜெய்சே ஹசீன் செஹ்ரோங்கு, உன்னை போன்ற அழகிய முகங்களை ஹம் खुदा की किताब कहते हैं, நாங்கள் இறைவனின் வேதம் என்று சொல்லுவோம் என்று அவர் படிக்கிறார். அந்த கடைசி வரியில் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். இது பெரிய மனுஷங்களை பற்றி இது சொல்லப்பட்டது தான். ஆனால் பெரிய மனிதர்களை பார்த்தாலே எத்தனையோ பேர் பார்த்து திருந்தியவர்கள், பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட பார்த்து அந்த முகத்தை பார்த்த உடனே இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு உதாரணம். அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்கங்கிற செய்தி கேட்டு நான் ஓடி அதெல்லாம் ஒரு வரலாறாக அவர் சொல்லுவார். நான் ஓடி பார்த்தேன், அந்த முகத்தை பார்த்த உடனே எனக்கு இது பொய் பேசும் முகம் அல்லன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிடுவார். அப்படி சில முகங்களை பார்த்தே இஸ்லாத்துக்கு வந்தவங்க, சில பெரியவர்களுடைய முகங்களை பார்த்தே ஏராளமான பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வரலாறுகள் இருக்குது. அப்போ அதுபோல் அது அந்த மாதிரியான ஆன்மீக அழகை பாராட்டுவதாகவும் இருக்கலாம், சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய அழகை பாராட்டுவதாக வேறு வகையில் இருக்கலாம். ஆனால் அந்த கவிதையினுடைய கற்பனை வளம் இருக்க, அது உண்மையில் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு வகை, ரசிக்கத்தகுந்த ஒரு வகை. லோகு தும்கு குலாப் கஹ்தே ஹே, மக்கள் உன்னை ரோஜா என்கிறார்கள். அவர் ஜானே ஷபாப் கஹ்தே ஹே, உன்னை இளமையின் உயிர் என்கிறார்கள். ஆப் ஜெய்சே ஹசீன் செஹ்ரோங்கு, உன்னை போன்ற அழகிய முகங்களை ஹம் खुदा की किताब कहते हैं, நாங்கள் இறைவனின் வேதம் என்று சொல்லுவோம் என்று அந்த வரி அமைகிறது. அதே போல் ஒரு கவிதை தான் இன்றைய நம்முடைய இந்த உரை தலைப்புக்கான ஒரு கசல் கவிதை. பங்கஜ் உதாஸ் அவர்கள் பாடிய ஒரு கசல் கவிதை. அந்த பாட்டுக்கு நிக்லோனா பேனிகாப் என்பது அந்த பாட்டினுடைய தொடக்க வரி. மும்தாஜ் ராஷித் அப்படிங்கிறவர் அந்த கசல் எழுதியிருக்கிறாரு. நமக்கு பங்கஜ் உதாஸ் அந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி அவர் அக்பர் இலாஹாபாதியினுடைய ஒரு சரணத்தை முன்னால் படிப்பார். ஒரு சரணத்தை அவர் முன்னாடி படிப்பார். அதுவும் ஒரு அருமையான ஹைக்கூ மாதிரியே இருக்கும். அதுவும் ஒரு அருமையான கவிதை. பேபர்தா நசராயி ஜோ கல் சந்த் பீவியா, பேபர்தா நசராயி ஜோ கல் சந்த் பீவியா. நான் தெருவில் சில நம்முடைய பெண்களை பார்த்தேன், அவங்க பர்தா இல்லாமல் போய்கிட்டு இருந்தாங்க. அக்பர் ஜமீன் மே ஹீரத்தே கௌம் சிகெடு கயா. அக்பருங்கிறது இந்த கவிஞர் தன்னை அழைத்துக் கொள்கிறார். அக்பர், காலம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், நம்முடைய சமுதாயத்தினுடைய ரோஷம்ங்கிறது
குறைஞ்சு போயிடுச்சு. பூச்சா தோ மைனே ஆப்கே பர்தா ஓ கியா ஹுவா, நான் அந்த பெண்கள்கிட்ட கேட்டேன் உங்கள் பர்தா என்னாச்சு. கஹனே லகி, அந்த பெண்கள் சொன்னாங்க, அக்லே அக்லுப்பே மர்தோங்கி படுகையா, எங்கள் உடம்பில் இருக்க வேண்டிய பர்தா இப்போ வந்து எங்கள் வீட்டு ஆண்களுடைய அறிவை மறைச்சிருக்கிறது என்று, அறிவின் மீது விழுந்து கிடக்கிறது என்று அந்த பெண்கள் சொன்னார்கள்னு அக்பர் இலாஹாபாதியினுடைய ஒரு சரணம் இருக்குது. அந்த சரணத்தை சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு இந்த கவிதையை. இப்போ அந்த கசலை பாடுறாரு பங்கஜ் உதாஸ். அந்த வரி ரொம்ப அருமையாக இருக்குது. நிக்லோனா பேனிகாப், முகத்திரை இல்லாமல் வெளியே போகாதீர்கள். ஜமானா ஹராப் ஹே, காலம் கெட்டு கிடக்கிறது. முகத்திரை இல்லாமல் வெளியே போகாதீர்கள், காலம் கெட்டு கிடக்கிறது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த பாட்டை, இந்த கசல் பாட்டு கேட்டு. அது எழுதப்பட்டு அது பாடப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருஷங்களையும் தாண்டிடுச்சு. இன்றைக்கி அந்த பாட்டுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்கிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தை, இந்த வரிகளுக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்குது. நிக்கலோனா பேனிகாப், முகத்திரை இல்லாமல் வெளியே போகாதீங்க. ஜமானா ஹராப் ஹே, காலம் கெட்டு கிடக்குது. இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு வாசகமாக போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க, ஏன்னா ஊர் நிலைமை சரியில்லை, இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் கொரோனா தொற்று பரவலுடைய ஒரு ஆபத்து இருக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிற இன்றைய இந்த வடிவத்தை 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அவர் வார்த்தை அதற்கு சரியாக பொருந்துகிறது. அன்னைக்கு அவர் சொன்னது இன்றைக்கி வேறு வடிவத்தில் பொருந்துவது போல் இருக்கிறது. நிக்லோனா பேனிகாப், முகத்திரை இல்லாமல் வெளியே போகாதீங்க. ஜமானா ஹராப்ஹே, காலம் கெட்டு கிடக்கிறது. இது வந்து அந்த பர்தா இல்லாமல் போகக்கூடிய முஸ்லீம் பெண்களை பார்த்து சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவுரை போல இந்த கவிதை இருக்கும். இங்கே வந்து மூஞ்சி மறைக்காமல் போகாதீங்க, காலம் இன்னைக்கு கெட்டு கிடக்குது. அந்த கவிதை அடுத்து தொடரும். அவர் உஸ்பே ஏ ஷபாப், ஒரு பக்கம் இப்படி இன்னும் இந்த இளமை, முகத்திரை மறைக்காமல் வெளியே போகாதீங்க, அதோட இந்த இளமை ஜமானா ஹராப்ஹே, காலம் கெட்டு கிடக்குது என்று அந்த வரிகள் வரும். ரொம்ப அருமையான இனிமையான வரிகள், ரொம்ப பொருத்தமான சில செய்திகளை சொல்லக்கூடிய வரிகள். அது இன்றைக்கி எப்படி கொரோனானால் நீங்கள் முகத்தை மறைச்சிக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்களோ, இந்த கொரோனா இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை பெண்களுக்கு என்றைக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஆண்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஈவ் டீசிங், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது பல வகை. ஒன்று, சகஜமாக அந்நிய ஆண்களுடைய அசிங்கமான அவலட்சணமான ஒரு கூரிய பார்வை, இதுவும் ஒரு வகையில் தொல்லைப்படுத்தக்கூடியது தான். ஒரு பெண்கள் சாலையில் போகிற போது அல்லது ஒரு இடத்துல அவங்க நடக்கிற போது அதை கூர்ந்து யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுவே அந்த பெண்களுக்கு ரொம்ப ஒரு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்கு அடுத்து ரெண்டாவது, வாய் வழியான சீண்டல்கள். சில நேரத்தில் சாதாரணமாக என்ன செய்ய சும்மா இருக்க மாட்டான், போகிற போது ஏதாவது வாய் சொல்லில் சீண்டுவார்கள். அதுக்கு மேலே தைரியமுடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள உடல் ரீதியாக சீண்டுவார்கள். உடல் ரீதியாக சீண்டி பார்த்துட்டு அதுக்கும் மேலே ஒரு கட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற கட்டத்தில் அவர்களுடைய மானத்திற்கு இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து அதில் இருக்குது. அப்போ இந்த ஆபத்து காலம்பூரா இருக்குது. இந்த ஆபத்து இன்னைக்கு நேற்றுக்கு உள்ளதல்ல, இந்த ஆபத்து காலம்பூரா இருக்குது. இதற்கு இஸ்லாம் வந்து மிக தெளிவான ஒரு தீர்வாக என்ன சொல்லிச்சுன்னா, பர்தா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிச்சு. நிக்லோனா பேனிகாப், நீங்கள் பர்தா இல்லாமல் வெளியே நிகாபுங்கிறது முகத்தை மறைக்கிற கவசம்தான். நீங்கள் பர்தா இல்லாமல் வெளியே போக வேணாம். ஜமானா ஹராப்ஹே, காலம் கெட்டு கிடக்கிறது. இப்போ இந்த பர்தா என்பது பெண்களை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் சொன்ன ஒரு அருமையான சிறப்பான ஒரு வழிமுறை. இன்றைக்கி பெரும்பாலான தாய்மார்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக ஊடகங்களில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். மாற்று சமூகத்தை சார்ந்த சில பெண்களை பர்தா போட்டுட்டு போகிறாங்க. கேட்டால் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக, நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இஸ்லாம் வந்து பெண்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கொடை. எதற்காக இந்த பர்தா அனுமதிக்கப்பட்டது, இந்த பர்தா சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது இந்த பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்குன்றதுக்காக அல்ல.
பல பேர் அப்படி நினைக்கிறாங்க, பெண்களை வந்து ஆண்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை, ஆனால் பெண்களுக்கு மட்டும் நீங்கள் வெளியில் போகும்போது அவங்க பர்தா போட்டுட்டு போகணுன்னு ஒரு சிஸ்டம் அவங்கள அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்குன்னு சொல்லி சில பேர் இந்த விஷயத்தில் மாற்று கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தவறான சிந்தனையில் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இந்த கருத்தை சொல்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் என்ன அப்படின்னா, இது உண்மை. குர்ஆன் என்ன சொல்லுது? அவங்க வந்து அவர்கள் தொல்லைக்கு ஆளாக்கப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியே குல்லி அஸ்வாஜிக்க, உங்களது மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஒபனாத்திக்க, உங்களது பெண்களுக்கு, உங்களது மகள்களுக்கு சொல்லுங்கள், ஒனிசாஇல் முஃமினீன், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுக்கு மேல் தாங்கள் அணிந்திருக்கிற ஆடைகளுக்கு மேல் ஒரு மேலாடையை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும். இதுதான் பர்தா விஷயத்தில் பர்தாவை கடமையாக்கி இறங்கிய வசனம். அவர்கள் தங்களது ஆடைகளுக்கு மேல் ஒரு போர்வையை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும். எதற்காக? தாலிக்க அதுனா யுரஃப்ன ஃபலா யூதைன, அவர்கள் அறியப்பட்டு அவர்கள் அறிந்து தொல்லைக்கு உள்ளாக்கப்படாமல் இருப்பதற்காக. இந்த ஆயத்திற்கு வேறு சில வகையான விளக்கங்களும் இருக்குது, நான் சுருக்கமாக அதை சொல்கிறேன். அவங்க தொல்லைக்கு உள்ளாக்கப்படாமல் இருப்பதற்காக என்றுதான் திருக்குர்ஆன் பர்தாவுக்கான காரணத்தை சொல்கிறது. இப்போ பர்தா எதற்காக? என்ன, பெண்களுடைய சேஃப்டிக்காக. அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது பொருந்தது. அந்த பர்தா அணிந்த பெண்கள் மீது இயல்பாகவே ஒரு தப்பான பார்வையுடைய ஆண்களின் சிந்தனை திரும்புறதில்லை. அவங்க தொல்லைக்கு ஆளாக்கப்படுறது ரொம்ப குறைவு. தொல்லைக்கு பெண்கள் ஆளாக்கப்படுறதனுடைய ஒரு முதல் காரணம் அவர்களுடைய அழகு வெளிப்படுவது தான் ஒரு முதல் காரணம். சும்மா போகிற ஆண்களை கூட அவர்களை நோக்கி திரும்ப வைக்கிறது எது என்றால் அந்த பெண்களுடைய அழகும் எழிலும் அவர்களுடைய உடல் அசைவுகளும் அவங்கள திரும்பி வைக்குது. சில ஆண்கள் வந்து இதுலேயே இருப்பாங்க, அவங்களுடைய சிந்தனை கெட்டுப்போன சிந்தனையாக இருக்கும், இப்படியே இருப்பாங்கங்கிறது வேற. பலரையும் அந்த பெண்கள் பக்கம் ஈர்ப்பது பெண்களுடைய அழகும் அவர்களுடைய அங்க அசைவுகளும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் தான் ஈர்க்குது. அதனால் இந்த பெண்களை அது வந்து அல்லாஹ் இயல்பாக பெண்களில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி, அதை மறுக்கிறதுக்கே கிடையாது. அது வந்து இந்த உலகத்தில் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சத்தியம். அது எந்த ஊர்களில் கூடனா, ஐரோப்பிய ஊர்களில் கூட நாகரிகம் முற்றி கால்பாவாடை குட்டைப்பாவாடை அணிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிற ஊர்களில் கூட தொடைகளை வெளிக்காட்டி அதே போல் நெஞ்சு பகுதிகளை எல்லாம் வெளிக்காட்டி நடந்து கொள்ளக்கூடிய ஊர்களிலே கூட ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை என்னன்னா, பெண்களுடைய உடல் என்பது கவர்ச்சியானது, அது ஈர்க்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு அங்கெல்லாம் அதை வெளிப்படுத்துறதுல வந்து அது வந்து ஒன்றும் பெரிய தப்பில்லை, அது ஒரு சகஜமாக நடக்கக்கூடிய விஷயமா ஆயிட்டா கூட இன்றைக்கும் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிற விஷயங்களில் பலதில் ஒன்று ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போ இன்றைக்கும் பேசப்படுது. எந்த குடும்பத்தில் தங்களது பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்குமோ அங்கே இன்னும் பேசுகிறாங்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போ, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற என்று பேசப்படுவது இன்றைக்கும் வாடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் அங்கிருந்து வரக்கூடிய பத்திரிகைகளில் இருக்கிற கட்டுரைகளை படித்தீர்கள் என்றால் தெரியும். அதனால் பெண்களுடைய உடலை பொறுத்தவரை அவங்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும், முடிய கூட இஸ்லாம் வந்து மறைக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லியிருக்கு. முடியும் தான், முடி அவர்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும். மனோதத்துவ ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய அவங்க போட்டிருக்கிற உள்ளாடை வெளியே தெரியும்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளார அவங்களுடைய போட்டிருக்கிற உள்ளாடை வெளியே தெரியும்னா அதை கூர்ந்து பார்க்கிற ஆண்கள் இருக்கிறார்கள். இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மனோதத்துவ அறிஞர்கள் சொல்கிற விஷயம் சொல்லட்டுமா, பெண்களுடைய உள்ளாடை துவைத்து அது வெளியிலே கொடியிலே காயப்போடப்பட்டிருக்குமானால் அதை திருடி கொண்டு போகிற ஆண்கள் இருக்கிறார்கள். திருடுறன்னா அவன் திருடன் அல்ல, அவன் ஒரு கவர்ச்சியில் அதை தூக்குறான். அதே போல் அதை குறுகுறு என்று பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள்.
அதனாலே தாய்மார்களை பொறுத்த வரைக்கும், சகோதரிகளை பொறுத்த வரைக்கும், அவங்க வந்து அந்த பேசப்படுற இந்த விஷயத்தை வந்து ஒரு தாழ்வாக நினைக்கிறது இல்லை, தாழ்வாக நினைக்கக்கூடாது. அந்த தாழ்வான சிந்தனையில் இஸ்லாம் பேசலை. ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை வந்து இஸ்லாம் வெளிப்படுத்துது. தாய்மார்களை பொறுத்தவரை அவர்களுடைய உடல் என்பது மிக அழகான ஒரு விஷயம். அந்த அழகு உரியவர்களுக்கு மாத்திரமே வெளிப்பட்டால் தான் அவர்களுக்கு அது பாதுகாப்பு. அது மற்ற இடங்களில் வெளிப்படுகிற போது அவர்களுக்கு அது ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கணும். எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்துட்டா அதுக்கப்புறம் அதனுடைய சிரமத்தை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க முடியாது. அதனால் பெண்களுடைய உடலை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க தொல்லைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பர்தா என்கிற நடைமுறையை இஸ்லாம் வந்து சொல்லியிருக்கு. அதனால் இந்த செய்தியை கேட்கக்கூடிய சகோதரர்கள், அதே போல் இந்த செய்தியை கேட்கக்கூடிய தாய்மார்கள் வந்து அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சம்பந்தப்பட்ட அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லணும். பர்தா போடுறது எதுக்காக? முதல்ல அதை நாம் வந்து என்ன செய்யணும்னா, அந்த நிய்யத்தை வந்து தெளிவுபடுத்தணும். எல்லாரும் போடுறாங்க அதனால் நான் போடுறேன். இன்றைக்கி எல்லாம் பர்தா போடுறது ஒரு ஃபேஷனாக போச்சுன்னு சில பேர் நினச்சி பர்தா போடுறாங்க. எல்லாரும் போடுறாங்க அதனால். அப்படி இல்லை. மார்க்கம் இது வந்து கடமையாக்கியிருக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் இந்த கடமையை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னால் கூட ஒரு பயானில் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை இறக்குறான். அன்னூர் அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் எல்ரிபின பி ஹும்ரிஹின் அலா ஜியூபிஹின்ன, பெண்கள் அவர்களுடைய மார்பின் மீது முந்தானை போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் மதீனாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட இருக்கலை, முஸ்லீம் தாய்மார்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கலை. இந்த ஆயத்து இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் சொல்கிறாங்க. அங்கே தொழுகைக்கு வந்தவங்களில் அங்கே இருந்த தாய்மார்கள் பலரும் அங்கே இருக்கிறாங்க. அங்கிருந்த முஹாஜிர் பெண்கள், இந்த ஆயத்து அப்போ தான் இறங்குது. சரி, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முந்தானை போட்டுக்கலான்னு நினைக்கலையா. அவங்க அணிந்திருந்த ஆடையை கிழித்து அதில் ஒரு துணியை எடுத்து அப்போதே முந்தானையாக அணிந்து கொண்டார்கள் என்று அந்த பெண்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸுகளிலே இருக்கிறது. இப்போ முஸ்லீம் தாய்மார்கள் வந்து இந்த பர்தா விஷயத்தில் வந்து ஆழ்ந்த கட்டுப்பாட்டை இன்ன வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. அதில் சந்தேகம் இல்லை. அது அல்லாஹ், அந்த காரணம் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு. ஆனால் அது எதனால், எதுக்காக, யாருக்காக? அது உங்களுக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக. அந்நிய ஆண்களுடைய ஒரு அவலட்சணமான பார்வையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படணுன்றதுக்காக. என்ன மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. யாராகவும் இருக்கட்டும், பெரிய தாடி வச்சா அஜரத்தாக இருக்கட்டும், அல்லது வயது முதிர்ந்தவராக இருக்கட்டும், சாதாரண இளைஞனாக இருக்கட்டும், ரொம்ப பழக்கமான நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற அந்நிய ஆணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க தங்களுடைய பார்வை எப்படி வச்சிருப்பாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த பர்தா வசனம் இறங்குனதுக்கு பின்னணியில் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். பர்தா இந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு திரைக்கு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை முதல்ல வந்தது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல போய் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு சஹாபாக்கள் போய் வீட்டில் போய் சந்திப்பாங்க. வீடுனா அது வந்து பெரிய நம்ம இன்றைக்கெல்லாம் வீடு வச்சுருக்கிற மாதிரி ஒரு ரிசப்ஷனு, ஒரு ஹாலு, அது மாதிரி உள்ள ரூமு அப்படின்றதெல்லாம் இல்லை. அது இருந்ததே ஒரு ரூம் தான். அந்த ரூமில் ஒரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க. சஹாபாக்கள் அங்கே தான் போகணும். இப்போ ரசூலுல்லாஹ்வை பார்க்க போகும்போது அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறது தெரியத்தான் செய்யும். இந்த காட்சியை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் பெருமானார் இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் யதீக்கல் பர்ரு வல் ஃபாஜிர், உங்ககிட்ட வர்றவங்களும் நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். மாஷா அல்லாஹ், யார் சொல்கிறா, எப்போ சொல்கிறா, யார்கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட வர்றவங்களில் நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். அந்த காலத்திலேயே இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த காலத்திலே அது எம்மாத்திரம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு எண்ணி பார்க்கணும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, டெய்லி காய் கொண்டு வர்ற காய்கறிக்காரன், பால் கொண்டு வர்ற பால்காரன், அல்லது நம்ம வண்டியில் போகிறோம்
வாகனங்களில் போகிறோம், வழக்கமாக வாகனங்களில் போகக்கூடிய டிரைவர்கள், கார் டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், யாராக இருக்கட்டும், நான் யாரையும் ஒருத்தரை குறை சொல்கிற எண்ணத்தில் நான் சொல்லலை, நாம் புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறேன். தாய்மார்களை பொறுத்தவரை அவர்களது முழு உடலும் ஆண்களை பொறுத்தவரை அது ஒரு கவர்ச்சி பொருள் தான். எந்த ஆணும் ஒரு பெண்ணை எப்போதும் நல்ல கண்ணோடு தான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால தான் மார்க்க என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் சில பேரை தவிர, அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் சில பேரை தவிர இல்லா லிபுஊலத்திஹின்ன உங்களுடைய கணவன்மார்கள், அவ அபாயிஹின்ன உங்களுடைய தந்தைமார்கள், அவ அபாய் புஊலத்திஹின்ன உங்களுடைய மாமனார்கள், அபுனாயிஹின்ன உங்களுடைய மகன்கள், அபுனாய் புஊலத்திஹின்ன உங்களது கணவர்களுக்கு வேறு பெண்ணின் மூலம் பிறந்த ஆண் பிள்ளைகள், இஹ்வானிஹின்ன உங்களது சகோதரர்கள், பனி இஹ்வானிஹின்ன உங்களது சகோதரர்களுடைய பிள்ளைகள், பனி அஹ்வாத்திஹின்ன உங்களது சகோதரிகளுடைய பிள்ளைகள், நிசாயிஹின்ன உங்களை சுற்றி இருக்கிற பெண்கள், உங்களை குடும்பத்தில் உங்களை சுற்றி இருக்கிற மூமினான பெண்கள், மா மலக்கத் ஐமானுகுன்ன அந்த பெண்களுடைய அடிமை பெண்கள், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்களை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் உங்கள் உடம்பை மறைச்சிக்குங்க, பர்தா, இவங்களை தவிர மற்ற எல்லார்ட்டையும் பர்தாவை பேணுங்க என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ யாரிடத்தில் பர்தா இல்லாமல் இருக்கலாம் என்பது விரல் விட்டு எண்ணி சொல்கிற அளவில் மார்க்கம் வந்து சொல்லியிருக்கு. இவங்க கிட்ட தான் பர்தா இல்லாமல் இருக்கலாம், மீதி எல்லார்கிட்டையும் பர்தாவை கடைபிடிக்கணும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அது எதற்காக என்றால், நம்முடைய தாய்மார்களை, சகோதரிகளை பாதுகாப்பதற்காக, அவர்கள் தொல்லைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்று பாதுகாப்பதற்காக மார்க்கம் இது சொல்லியிருக்கு. சரி, இந்த பர்தால முகத்தை மறைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. முகத்தை மறைக்கணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற விளக்கம் சொல்கிறேன். ஒக்குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன, நபியே நீங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், தங்களது பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். அப்போ இங்கே என்ன கேட்கக்கூடாது, என்னங்க பெண்களுக்கு மட்டும் பார்வையை தாழ்த்த சொல்லியிருக்கு இஸ்லாம்னு கேட்டக்கூடாது யாரும். என்ன தெரியுமா, எப்போதுமே இஸ்லாம் ஒழுக்கத்திற்கான அறிவுரைகளை பெண்களுக்கு மாத்திரம் சொன்னது கிடையாது. அது முதல்ல ஆண்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் தான் பெண்களுக்கு வரும். இந்த இடத்துலையும் அப்படித்தான். இந்த இடத்துலையுமே அல்லாஹு தாலா முதல்ல ஆண்களுக்கு தான் சொல்கிறான். குல்லில் முஃமினீன, நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், விசுவாசிகளான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம் அவர்கள் தங்கள் பார்வையை பாதுகாத்து கொள்ளட்டும், பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் தங்களது கற்பை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும், தாலிக அஸ்காலஹும் அதுதான் அவர்களுக்கு மிக ஒழுக்கமானது, அவர்களுக்கு மிக பரிசுத்தமானது, இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா யஸ்னஊன் அவர்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்து வருது. ஒக்குல்லில் முஃமினாத்தி முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள். அப்போ பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்கிற அறிவுரை பெண்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு சொல்லப்பட்டுட்டு பின்னாடி தான் பெண்களுக்கு வருது. அங்கே என்ன சொல்லப்பட்டது, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, கற்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். இங்கேயும் அதுதான். ஒக்குல்லில் முஃமினாத்தி மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுன மின் அப்சாரிஹின்ன தங்கள் பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன அவர்களது கற்பை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த ரெண்டு போக அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை இந்த ஆயத்து பேசுது. வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன தங்களது அழகுகளை அந்த பெண்கள் வெளிப்படுத்த வேண்டாம், தங்களது அழகை அந்த பெண்கள் வெளிப்படுத்த வேண்டாம், இல்லா மா லஹர மின்ஹா அதில் வெளிப்படையாக தெரிவதை தவிர. பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகப்படியான விஷயம் என்னன்னா, உங்கள் அழகை வெளியே காட்டாதீங்க. அந்த இடத்துல தான் பர்தாவுடைய சட்டம் வருது. உங்கள் அழகை நீங்கள் ஒரு ஆடையால் அதை மூடிக்கொள்ளுங்கள், அழகு வெளிப்படாமல் பார்த்துக்குங்க. இல்லாமா லஹர மின்ஹா அதில் வெளிப்படையானதை நீங்கள் மறைக்க வேண்டியதில்லை. இந்த வெளிப்படையானதுன்றது என்ன, இது விஷயத்தில் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க வெளிப்படையாக தெரியுறதுன்றது என்ன, வெளிப்படையாக தெரியக்கூடிய ஆடை, நம்ம மேலே போட்டிருக்கிற ஆடை இருக்க, இது என்ன, இதை நாம் மறைக்க முடியாது, அதுதான் வெளிப்படையாக தெரியுறது, அதை தவிர மீதி எல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க முகத்தையும் மறைக்கணும்னு சொல்கிறாங்க. முகத்தையும் மறைக்கணும். சில பேர்
இப்படி இப்போ உதாரணமாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த கருத்தை சொல்கிறாங்க. அன் இப்னு மஸ்ஊதின் கால அஸ்ஸீனத்து ஃபல்லாஹிரத்து மின்ஹா அத்தியாபு. வெளிப்படையான ஆடை அப்படின்னு சொன்னால் அது அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு. பெண்களுடைய ட்ரெஸ்ஸு இயற்கையாக எப்படி தான் இருக்கும், அழகாகத்தானே இருக்கும். அதனால் அந்த வெளிப்படையாக தெரிகிற அந்த அழகை வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, மறைக்க முடியாது. அதனால் அதை மறைக்க வேண்டியதில்லை அப்படின்றது அதுக்கு அர்த்தம். முகத்தை மறைக்கணும் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அன் இப்னி அப்பாஸின் கால வஸீனத்துல்லாஹிரா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, வெளிப்படையான தெரிகிற அழகுனா அல் வஜ்ஹு, முகம். அதுபோல் அவங்க சில விஷயங்கள், முகம், அது மாதிரி கண்ணில் போடுற சுருமா, அவங்க கையில் இருக்கிற மயிலாஞ்சி, அவங்க போடுற மோதிரம், இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற அழகு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையானது மறைக்க வேண்டாத விஷயங்களில் முகத்தை சொல்கிறாங்க. அது இதை மறைக்க வேண்டாம் அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. இந்த சஹாபாக்களில் இந்த இருக்கிற இந்த கருத்து சட்ட அறிஞர்களுடைய கருத்திலேயும் இது வந்து பிரதிபலிக்கத்தான் செய்யுது. சில பேர் வந்து முகத்தை மறைக்கணுங்கிறாங்க, சில பேர் பர்தாவில் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பர்தாங்கிறது வேற, சித்திர அவுரத்தை மறைத்தல் அப்படிங்கிறது வேற. சித்திர அவுரத்துங்கிறது, அவுரத்தை மறைத்தல்ங்கிறது ஆதம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்து எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை. எது பெண்களுடைய அவுரத்துங்கிறதுலையும் இருக்குது. சித்திர அவுரத்தை மறைத்தல் என்பதில் முகம் வந்து கிடையாது. அதனால தான் தொழுகையில் முகம் தெரியலாம். அவுரத்தில் வந்து முகம் இல்லை, முகத்தை வந்து மறைக்க வேண்டியதில்லை. அதனால் அவுரத்தை மறைத்தலையும் பர்தாவையும் ஒன்றா போட்டு சில நேரத்தில் சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இது அப்படிப்பட்ட அந்த அவுரத்தை மறைத்தலை வந்து தள்ளி வச்சுருங்க. இப்போ அதை பேசலாம், நம்ம பர்தாங்கிற சட்டத்தை பற்றி பேசுகிறோம். இது ஹிஜ்ரி 5வது வருஷத்தில் இஸ்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு தனித்துவமான சட்டம். இது ஹிஜ்ரி 5க்கு பிறகு தான் இது நடைமுறையில் வந்துச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த பர்தாங்கிற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினவங்க. அவங்க கொண்டு வந்த இந்த சிஸ்டத்தில் இந்த அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொன்னானே, இதில் வெளிப்படையாக தெரிகிறத மறைக்க வேண்டாம் அப்படின்னா முகத்தை மறைக்கணுமா வேண்டாமாங்கிறதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து முகத்தை மறைக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முகத்தை மறைக்கணும், முகமும் மறைக்கப்பட வேண்டியது தான்ங்கிறாங்க. இப்போ இந்த பர்தாவில் முகம் சேர்கிறதா சேரலையாங்கிற ஒரு சர்ச்சை நடக்குது. ரெண்டு சஹாபிகள் ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. இது இமாம்கள் மட்டத்திலேயும் பிரதிபலிக்கிறது. நிறைவாக சட்ட அறிஞர்கள் வந்து முகத்தை மறைக்க வேண்டியதில்லை, பர்தாவிலே முகம் மறைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாலும் மார்க்க அறிஞர்கள் ஒரு செய்தியை எல்லோரும், அதாவது சில பேர் மறைச்சு தான் ஆகணுங்கிறாங்க, முகத்தை மறைக்க வேண்டியதில்லை என்று சொன்னாலும் கூட, அப்படி சொல்லக்கூடிய அறிஞர்களும் கூட ஒரு செய்தியை சொல்லுவாங்க. எப்போ முகம் மறைக்க வேண்டியதில்லைன்னா, இதா அமீன மினல் ஃபித்னா, குழப்பத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற இடத்தில் மறைக்க வேண்டியதில்லை. இப்போ முகத்தை வெளிப்படுத்திட்டு போகிறதுனால பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னா முகத்தை மறைக்க வேண்டியதில்லை. பிரச்சனை வரும் என்றால், முகத்தை வெளியே காட்டுறதுனால பிரச்சனை வரும் என்றால் பெண்கள் அந்த முகத்தை நிகாபு போட்டு மறைச்சு கொள்வது தான் சரியானது. அது பர்தாவில் அடங்கும். எந்த இடத்தில் ஃபித்னாவை பற்றிய பயம் இருக்கிறதோ, குழப்பத்தை பற்றிய பயம், அச்சம் இருக்கிறதோ, எந்த இடத்துல வந்து தேவையற்ற இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்கிற அச்சம் இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் முகத்தை மறைத்து கொள்வது பர்தாவில் அடங்கும் என்பதுதான் சட்ட அறிஞர்களுடைய நிறைவான ஒரு கருத்து. அந்த அடிப்படையில் நம்மளுடைய உடலில் ஆக பிரதானமாக அழகு வெளிப்படுற இடமே வந்து முகம்தான். முகத்தை பார்த்து தான் எல்லா விஷயங்களும் தொடங்குகிறது. அதனால் தாய்மார்கள் அவங்களாம் முடிவு செஞ்சுக்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க அழகு எப்படிப்பட்டது, அவங்க முக அழகு, அவங்க உடல் அழகு எப்படிப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதை வந்து வெளியில் காட்டும்போது அது எப்படி அந்நிய ஆண்களை ஈர்க்கும் அப்படிங்கிறத அவங்களாக இது விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு சட்ட அறிஞர்களுடைய இந்த கருத்துக்களை இடத்திற்கு ஏற்ப அவர்கள் இதை வந்து அவங்க பதிவு பண்ணிக்கணும். எப்படின்னா, இப்போ உதாரணமாக பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோவுக்கு முகத்தை காட்டி தான் ஆகணும்.
ஒரு பேங்கில் அல்லது ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெண்மணி வேலை செய்கிறாங்கன்னா அவங்க முகத்தை மூடிக்கிட்டு வேலை செய்ய முடியாது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண் முகத்தை மூடிக்கிட்டு வேலை செய்ய முடியாது. அந்த இடத்துல முகத்தை வெளிப்படுத்தத்தான் வேணும். அந்த மாதிரியான இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு செல்லுகிற போது எந்த இடத்திலெல்லாம் ஃபித்னாவை பற்றிய பயம் இருக்கிறதோ அந்த இடத்துல பெண்கள் தங்களது முகங்களை மறைத்து கொண்டு செல்வதுதான் சிறப்பானது, அவர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியது என்பதுதான் இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுடைய நிறைவான கருத்து. நான் மீண்டும் சொல்கிறேன், பர்தால முகம் அடங்குமா, முகத்தையும் மறைக்கிறது இருக்குதா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட முகத்தை மறைக்க வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் கூட பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் இருக்குமானால் முகத்தை மறைச்சிக்கிறது தான் நல்லது. காரணம், மொத்த பாதுகாப்புக்காக வேண்டித்தான் இந்த மொத்த பர்தாவே, முழு உடலை மறைக்க சொல்லி இருக்கிறதே பாதுகாப்புக்கு தான். இப்போ இந்த முகத்தை காட்டினா அந்த பாதுகாப்பு கேள்விக்குறி ஆயிரும்னா அப்புறம் அந்த பர்தால அர்த்தமே இல்லை அல்லவா? அதனாலே எங்கே அச்சுறுத்தல் இருக்கிறதோ அங்கே முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும், அதுதான் சிறப்பானது. எனவே சகோதரிகள், இந்த திருக்குரானுடைய இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க மூஞ்சியை மூடிட்டு போங்க, அதுதான் பாதுகாப்பு. கவிஞர் சொன்னது போல் நிக்குலோனா பெனிகாப், நீங்கள் முகத்திரை இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம். ஜமானா ஹராபுகே, காலம் கெட்டு கிடக்கிறது. காலம் கெட்டு கிடக்கிறதுன்றது இன்றைய சூழ்நிலைக்கு எல்லாருக்குமானது என்றாலும் தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையும் இந்த வாசகம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாசகம். இந்த இடத்துல என்னுடைய அருமையான சகோதரிகளை, என் பாசத்திற்குரிய சகோதரிகளை நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்வது, அருமையான சகோதரிகளே, இந்த மார்க்கம் கொடுத்த மகத்தான பரிசு இந்த புர்கா என்பது, பர்தா என்பது மார்க்கம் கொடுத்த மகத்தான பாதுகாப்பு திட்டம் இது. இந்த திட்டத்தை இன்றைய கால சூழ்நிலையில் சில ஃபேஷன் டிசைனர்கள், சில டைலர்கள் இந்த இஸ்லாம் கொடுத்த இந்த கண்ணியமான ஆடையை கவர்ச்சியான ஆடையாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். அதில் முக்கியமானது அதிக அலங்காரங்கள் செய்யப்பட்ட பர்தாக்கள். ஒரு கண்ணியத்தை கருதி ஒரு கண்ணியமான ஆடையாக இந்த பர்தா என்கிற ஆடை இருக்கணுங்கிறதுல தாய்மார்கள் அக்கறை செலுத்தணும். எதுக்காக நம்ம போடுறோம்? இந்த தீன் சொன்னதுக்காகத்தானே இந்த பர்தா நம்ம போடுறோம். அப்போ அது தீன் சொன்ன வழியில் இருக்கிறது தானே சிறப்பு. அதனால் தாய்மார்கள் அதை கண்ணியமான ஆடையாக இருப்பதை அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போல்லாம் டைட் பண்ணுறாங்க, அந்த இடுப்பு பகுதியில், அது மாதிரி நெஞ்சு பகுதியிலெல்லாம் டைட் பண்ணி கவுன் மாதிரி பர்தா போடுற பழக்கம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். நேரத்தின் அருமை கருதி நான் நிறுத்திக் கொள்கிறேன். ரெண்டாவது, இது உங்களுக்கெல்லாம் புரியாத விஷயமும் அல்ல. இடுப்பில் ஒரு கயிறு கட்டும்போது என்னாகும்? எந்த உடலின் அங்கங்கள் வெளியே தெரிந்து ஆண்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாதோ அதுக்காகத்தான் பர்தா. இப்போ இடுப்பில் ஒரு கயிறு கட்டும்போது இந்த கண்ணியமான ஆடை கவர்ச்சியான ஆடையாகி எவ்வளவு அசிங்கமாகி விடுகிறது. உடம்புடைய அவயவங்களெல்லாம் தெரியுமா இல்லையா? அது மாதிரி நெருக்கடி, ரொம்ப ஃபிட்டான பர்தா அணிகிற போது அது உடல் அவயவங்களை காட்டுமா இல்லையா? பல இளைஞர்கள் என்னிடத்தில் நேரடியாக முறையிட்டிருக்கிறார்கள், ஹசரத் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது அவங்க பர்தா போடாமல் இருந்துட்டா கூட நாம் அவங்கள திரும்பி பார்க்க மாட்டோம், ஆனால் பர்தா போட்டு அவங்க நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க, அவங்களுடைய அங்க அசைவுகள் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறது என்று முறையிட்ட பல செய்திகள் இருக்கிறது. எனவே அருமையான தாய்மார்களிடத்திலே நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்வேன், இந்த பர்தா என்கிற நடைமுறையை கடைபிடிக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் சொன்ன வழிமுறையை கடைபிடிப்போம். நான் என்னுடைய தாய்மார்கள் ஒவ்வொருத்தருட்டையும் நான் பேசுகிறவங்கள்ட்ட இதை ஒரு இயக்கமாக நம்ம கொண்டு நடப்போம். நம்முடைய சகோதரிகள்கிட்ட, நம்முடைய தாய்மார்களிடத்துல, நமக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் நாம் இதை சொல்லுவோம். பர்தா அணிகிற விஷயத்தில் இந்த நடைமுறையை கடைபிடிக்க நாம் சொல்லுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சிறந்த மாற்றத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. நிறைவாக சொல்கிறேன், நிக்குலோனா பேனிகாப், நிகாப் இல்லாமல், முகத்திரை இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம். ஜமானா ஹராபுகே, காலம் கெட்டு கிடக்கிறது, அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக என்று கூறிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.